நாராயணன் கம்பெனியில் ம் பாம்பேக்கு போனோம். பாம்பேயில் ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நானும் பானுமதி அம்மா அவங்க பாடுறதுக்கு நான் இன்னொரு பாட்டு பாடுறதுக்கு பாம்பே போயினோம். பாம்பேலேருந்து வந்ததுக்கப்புறம் பானுமதி அம்மா அதில் ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த நாராயணன் கம்பெனியில் அந்த கேரக்டர். ஓஹோ. அது அந்த மியூசிக் ஹேமந்த் குமார் ஓ பாம்பேல எடுத்தாங்க. பானுமதி அம்மா பாடினாங்க. அதான் உன்னை கண் தேடுதே அது ஒன்று. எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ அது நாகின் வந்த புதுசு. அது நாகினி வந்த புதுசு தெரியுமா? ஆமா. அப்போ நான் கூட நாகின் பார்த்தேன் படத்தை தியேட்டரில் பாம்பே போயிருந்தோம். இப்போ சார் நாகின் போயின்னு இருக்கு. நானும் என் கணவர் போனோம். அது எங்கே பாம்பு வந்துடுமோன்னு கால் மேலே வச்சு கால் நாற்காலி மேலே வச்சுட்டு அது பார்த்தேன் படம். அதான் ரொம்ப ஞாபகம் இருக்கு. ஏன்னா சகஜம் தானே. அப்போ ரொம்ப கண்டிப்பா பாம்பு எங்கேயாவது வந்துடும். அந்த மாதிரி மியூசிக்கு ஹேமந்த் குமார் அவருக்கு கொடுத்துருக்காரு. நிஜமா அவர் மியூசிக்கு நான் பாடணும்னு எழுதியிருக்கு கடவுள். கண்டிப்பா அந்த அம்மா நிஜமா பானுமதி அம்மா அவங்க வேற படம் ஒத்துக்கிட்டாங்க. இந்த பாட்டு யார் பாடுறாங்க? ஆல்ரெடி நான் அன்பில் மலர்ந்த ரோஜா பாடிட்டேன். சரி சுஷீலா கூப்பிடுன்னு சொல்லி நாராயணன் கம்பெனியில் கூப்பிட்டு இந்த பாட்டு உன்னை கண் தேடுதே எழில் காணவே உள்ளம் நாடுதே. ரொம்ப அப்படியே ஒரு எனக்கு அங்கே டைம் என்ன மாறி போச்சு. அங்கிருந்து தன் உள்ளம் துள்ளி விளையாடுவ வெரைட்டி தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ கண்ணும் கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும் விந்தை தானோ எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ கண்ணும் கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும் விந்தை தானோ. தேங்க்யூ. அற்புதமான பாட்டு, அற்புதமான பாடல். ஆமா, அடுத்த இசையமைப்பாளர் அப்படின்னு கூறினால் நீங்க யார் பத்தி சொல்லுவீங்க? ஜி ராமநாதையர் அவர்கள். ஆஹா. அவர் பெரிய வித்வான். நான் பாடணும்னு விரும்புகிறாரு. அவர்கிட்ட அசிஸ்டண்ட் ராஜகோபால். இது 57. ரொம்ப கேட்டார். அம்மா ஒரு தரம் நீங்கள் உங்கள் வாய்ஸு கொஞ்சம் ராமநாதையருக்கு அவருக்கு இல்லைங்க. அப்போவே 57ன்னா அப்போவே நிறைய பாட்டு நான் பாடிட்டு இருக்கிறேன். ஏன்னா தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இன்னும் வேறு எக்ஸ்ட்ரா பாஷை எல்லாம் பாடிட்டு இருக்கிறேன். இவர்கிட்ட போக முடியல. அது டைம் அவ்வளோதான். அவர்கிட்ட எப்போ போனோம்னா கடவுள் எழுதியிருக்காரோ அந்த டைமில் எனக்கு அந்த டைம் வந்தாச்சு. அப்படி எப்படியோ ராஜகோபால் அடம் பிடிச்சி ஒத்த காலில் நின்று அப்புறம் ராமநாதையர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ராமநாதையர் சார் பார்த்த உடனே என் பொண்ணு இப்போதான் டைம் கிடச்சதா, வரத்துக்கு இப்போதான் டைம் கிடச்சதா உனக்கு சொன்னார். அது என்ன சொல்கிறது அவர் அப்படி கேட்டா. எனக்கு தமிழ் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சரி பரவாயில்ல, நான் ஒரு பாட்டு கொடுக்குறேன், அது நீ தான் பாடணும், நான் ரொம்ப விரும்புகிறேன். தோடி ராகத்தில் என்னை போல் பெண் நல்லவோ. அது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சொல்கிறப்போ ஒரு மாதிரி அந்த விரல் ஹார்மோனியம் மேலே நமக்கு கூட கிடைக்காது அந்த சவுண்ட், அந்த போகிற வேகம் இருக்கே, இந்த வேகம் கடக்கடன்னு போயிடும். சங்கீத கூட அதே மாதிரி வரும். அவ்வளோ அவரை பற்றி சொல்கிறதுன்னா எத்தனை நாளாவது சொல்லலாம், எத்தனை நாள் கணக்காக சொல்லலாம். அது மாதிரி நானும் ஜானகி பண்ண ஒரு பாட்டு
ஃபிமேல் டுவேட். ஃபீமேல் டுவேட் பண்ணியிருக்கார். ம். தெய்வத்தின் தெய்வம் என்ற படத்தில். ஆமா. அன்னமே சொர்ணமே மின்னாமல் மின்னும் கண்ணாடி கண்ணம் உன்னாசை கதையாவும் சொல்லும் கண்ணையா சின்னையா கண்ணோடு கண்ணும் நெஞ்சோடு நெஞ்சும் ஒன்றாகி உறவாடும் ஐயா அன்னமே சொர்ணமே மின்னாமல் மின்னும் கண்ணாடி கண்ணும் உன்மா